இதுக்கு தேவையான அளவு 1/4 கிலோ எறா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூன் தான் இது. பெரிய 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் கார மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கடுகு, இதுக்கு அரை மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சோம்பு. இது அரைச்சி பால் எடுக்கணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், கார மிளகாய் தூள் தேவையான அளவு. நான் ஏற்கனவே இதில் காரம் போட்டிருக்கோம், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். இதில் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போது சமைக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தோசைக்கல்லும் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எறா ஃப்ரை கல்லில் போட்டுட்டேன். கடுகு பொரியுது. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எறா ஃப்ரை மட்டும். இப்போ ஒரு சின்ன ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருக்கு. இப்போ முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கார மிளகாய் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டு சிம்லேயே வச்சு வறுத்துட்ருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும். இந்த கிரேவிக்கு இதனால தாங்க பொரிச்சு செய்த எறா கிரேவின்னு பேசி. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உள்ள பெரிய சைஸ் டம்ளரில் 1 கிளாஸ் தண்ணி, இல்லை 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வேகணும். அதனால் 2 கிளாஸ் தண்ணி. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் கொதி வந்துடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஃப்ரை பண்ண இறால் இதில் போட்டுடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொரிச்சு செய்த எறா கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.